வீட்டு மனை பட்டா உள்ளிட்ட எண்ணற்ற அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து அரசு அலுவலகத்திற்கு குடியேறிய மக்கள் போலீசார் தடுத்து நிறுத்தி குண்டு கட்டாக தூக்கியிருக்கும் மேற்பட்டோரை கைது செய்யப்பட்டனர். அங்கு நடந்தது என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தரங்கம்பாடி கேசவன்பாளையம் சாத்தங்குடி கிராம மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக 10 ஆண்டுகள் குடிபெயர்ந்து வரும் தங்கள் வீடுகளுக்கு பட்டா வழங்க கோரி பலமுறை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் பலமுறை மனுக்கள் வழங்கப்பட்டும் இதில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் துறை ரீதியாக நேரில் பார்வையிடாமல் வட்டாட்சியர் காலம் தாழ்த்தி வந்துள்ளதாக தெரியவருகிறது. இந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக கையில் எடுத்த விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் PR அன்பரசன் இவர் தலைமையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட VCK பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் மகளிர் அணி உள்ளிட்ட பொறுப்பாளர்களும் கிராமவாசிகளும் வட்டாட்சியர் அலுவலகம் குடியேறும் போராட்டத்தை நேற்று காலை 10 மணிக்கு துவங்கப்பட்டது. தரங்கம்பாடி பிரதான சாலையை தொடங்கி வட்டாட்சியர் அலுவலகத்தை நோக்கி சென்றபோது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு உட்பட்ட பொறையார் காவல் நிலையத்தில் காவல் மேலாய்வாளர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தனர். வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு செல்ல முடியாத அளவுக்கு தடுப்பணை அமைத்து காவல்துறை பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் அலுவலகத்திற்கு உள்ள செல்லும் பொழுது தடுப்பணையை அகற்ற முயன்றதால் காவல்துறைக்கும் VCK கட்சியினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சற்று சலசலப்பு ஏற்பட்டு VCK தொடர் போராட்டத்தினால் இருள் முழுதும் போராட்டங்கள் இடித்து காலை 10 மணி போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.